கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதானி அண்டு ஹிண்டன்பர்க் இஷ்யூ அப்படிங்கிறது திரும்பவும் வந்து தலை தூக்கி இருக்கு. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையே வந்து நான் சொல்லிட்டேன், சிம்பிளாக சொல்லிட்டேன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்லி நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதானி ஹிண்டன்பர்க் இஷ்யூ அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற இந்த கம்பெனி இருக்கு இல்லைங்களா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் பேஸ்டு ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனி. நியூயார்க் பேஸ்டு ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனி. இந்த ஹெட்ஜ் ஃபண்ட் கம்பெனியில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து லாங் ஒன்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து லாங் ஒன்லி அப்படின்னா இவங்க வந்து பை சைடு மட்டும் தான் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இருக்குது. இல்லை சம்டைம்ஸ் நார்மல் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ், குவான்ட் ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷார்ட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா மார்க்கெட்டை வந்து செல் பண்ணுவாங்க, பை பண்ணாமையே வந்து டைரெக்டாக செல் பண்ணுவாங்க. அப்படி எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக நான் வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஷார்ட்டிங்னா என்ன, எப்படி வந்து ஒரு பொருளை பை பண்ணாமையே செல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக சொன்னோம்னா கடன் வாங்கி செல் பண்ணுறாங்க. அதாவது ஏற்கனவே பை பண்ணவங்ககிட்ட கடன் வாங்கி செல் பண்ணிட்டு அதை விட திருப்பி கம்மியான ப்ரைஸ் வரும்போது எகெயின் பை பண்ணி அந்த கடனை அடைப்பாங்க. அதாவது அந்த பொருளை அப்படியே திருப்பி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து இவங்களுக்கு காசு. ஸோ இதுதான் வந்து மேட்ரு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ இருந்ததுன்னா அதை வந்து நான் நம்ம சேனல்லே போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போது ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து என்னென்னா லாஸ்ட் டைம் வந்து செபி இஷ்யூஸ், சாரி அதானியுடைய கம்பெனிஸ் வந்து நிறைய ஃப்ராட் பண்ணுறாங்க, நிறைய ஃபாரின் என்டிட்டி வச்சு மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இஷ்யூவாக இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த அதானி ஹிண்டன்பர்க் இஷ்யூ அப்படிங்கிறது செபியுடைய சேர்பர்சன் வரைக்கும் வந்துருச்சு. செபியுடைய சேர்பர்சன் வந்து மாதவி அப்படின்னு நினைக்கிறேன், மாதவி புச்ரின்னு சொல்லி ஒருத்தர் வருவாங்க. அவங்க தான் செபியுடைய சேர்பர்சன். அதாவது செபிங்கிறது வந்து கவர்மெண்ட்டுடைய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது வந்து ரெகுலேஷன், கவர்மெண்ட் இந்தியா கீழே வேலை செய்கிற கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மார்க்கெட்டில் எந்த விதமான ஃப்ராடும் நடக்காமல் மார்க்கெட் எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத வந்து ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து செபி. இப்போ செபி மேலே என்ன பழி போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதவி புச்ரி மேலே என்ன பழி போட்டிருக்காங்க, செபியுடைய சேர்பர்சன் மேலே என்ன பழி போட்டிருக்காங்கன்னா, இவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து அதானியுடைய கம்பெனியில் வந்து ஃபாரின் என்டிட்டியில் ஃபண்டை கிரியேட் பண்ணி அதானியுடைய ஷேர்ஸை வாங்கியிருக்கிறதா, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு குற்றச்சாட்டுன்னே சொல்ல முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு செபியுடைய சேர்பர்சனுடைய ஹஸ்பண்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அவரை தான் கொஸ்டின் பண்ணணும். செபியுடைய சேர்பர்சனுக்கு இதில் இன்வால்மெண்ட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ மேபி இது இன்வெஸ்டிகேஷனுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து நம்ம வந்து அரசியல்வாதிகள் எப்போவுமே அரசியல் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் நம்ம வந்து ஆஸ் எ இன்வெஸ்டர் ட்ரேடராக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டை கரெக்டாக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். மார்க்கெட் ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இண்டிவிஜுவல் கம்பெனியுடைய பிஸ்னஸ், இண்டிவிஜுவல் கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட்டை பொறுத்து தான் ஸ்டாக்குடைய வேல்யூஷன் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவல் கம்பெனி எவ்வளோ நெட் ப்ராஃபிட் பண்ணுறாங்க வருஷம் அது எவ்வளோ க்ரோத் ஆகுது, ஃபியூச்சர் க்ரோத் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் வந்து கரண்ட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது, அதோடைய டிஸ்கவுண்ட் என்ன அப்படிங்கிறதா ஸ்டாக்குடைய வேல்யூஷன். இந்த வேல்யூஷனை டிசைட் பண்ணுற ஃபேக்டர் வந்து நெட் ப்ராஃபிட் அண்டு நெட் ப்ராஃபிட்டுடைய ஃபியூச்சர் க்ரோத். நெட் ப்ராஃபிட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நமக்கு சேல்ஸ் க்ரோத் இருக்கணும். அதே மாதிரி மேக்ரோ எக்கனாமிக் என்விரான்மெண்ட்ஸ், அதாவது இந்த கம்பெனி எந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கோ அந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ் என்விரான்மெண்ட்டில் அது என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்குது. எக்ஸாம்பிள் ஜியோ பொலிட்டிக்ஸில் அந்த கம்பெனி ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம், இம்போர்ட் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கலாம். அது என்ன மாதிரியான பொசிஷனில் இருக்குது, இல்லை ஒரு மைனிங் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஆல்கஹால் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேக்ரோவில் என்ன பொசிஷனில் இருக்குது, அதே மாதிரி கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் எப்படி இருக்குது, இதை பொறுத்து அந்த கம்பெனியுடைய சேல்ஸ் பாதிக்கும், அதே மாதிரி லாபமும் பாதிக்கும். அதே சமயத்தில் கவர்மெண்ட்டுடைய ரெகுலேஷன்னால சேல்ஸ் பாதிக்கலாம், அதே மாதிரி லாபமும் பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் அண்ட் கம்பெனி ரிலேட்டட் இஷ்யூ மட்டும்தான் ஸ்டாக்குடைய வேல்யூஷனை அஃபெக்ட் பண்ணும். சும்மா இந்த அதானி அப்படிங்கிற இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதை மட்டுமே நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு ஒரு நியூஸாக வந்து பேசுகிறாங்க. ஏன்னா மீடியாவுக்கு வந்து நியூஸ் வேணும், அதனால் வந்து அவங்களும் பேசிதான் ஆவாங்க. அதனால் வந்து என்னென்னா
ஸ்டாக்குடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது இதை பொறுத்து தான் இருக்குது. ஸ்டாக்குடைய வேல்யூஷன் நெட் ப்ராஃபிட்டை பொறுத்து இருக்குது. அதே சமயத்தில் மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சின்ன 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 கம்பெனிஸ், பெரிய கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்தது. அதானி அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து அதில் ஒன் ஆஃப் த கம்பெனி. அதுக்கும் மார்க்கெட்டுக்குமே சம்மந்தம் இல்லை. நீங்கள் அதானி கம்பெனியை செல் பண்ணால் அது மற்ற கம்பெனியை எப்படி பாதிக்கும்? மேபி அதானிக்கு யாராவது கடன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, டெப்ட் பேஸ்டாக ஏதாவது பேங்க் இருந்தது அப்படின்னா ஒரு ஸ்பைரல் எஃபெக்ட் ஆகும். சரிங்களா? இப்போ அந்த பேங்க் வந்து டெப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, இல்லை பல பேங்க் சேர்ந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, மல்டி பேங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேங்க்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அதானி டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால அஃபெக்ட் ஆகும். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அதானியுடைய செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு பீப்புள் கிட்ட பேனிக்கை கிரியேட் பண்ணும். காரணம் என்னன்னா, மார்க்கெட் வந்து செல் ஆகிடுமோ, அவங்க வந்து லாஜிக்கலாக திங்க் பண்ண மாட்டாங்க. செல் ஆகிடுமோ எல்லாரும் செல் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பேனிக் கிரியேட் ஆகும். அந்த பேனிக்னால சரி எதுக்கு நமக்கு பிரச்சனை, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேனிக்கை ஒரு கொஞ்சம் செல் பண்ணுவாங்க. இப்போ இதே சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா கம்பெனிக்கும் ஒரு ஸ்பைரல் எஃபெக்ட் மாதிரி இருக்கு. அதாவது இதைத்தான் வந்து தியரி ஆஃப் ரிஃப்ளெக்சிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மற்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆகும்போது அட்லீஸ்ட் ஒரு 10% 5% செல் ஆனால் கூட உங்களுக்கு வந்து அதுலேயும் வந்து வேல்யூஷன் வந்து சீப்பாக கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கம்பெனியாக நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பெஸ்ட் ப்ரைஸில். அப்போ இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தானே தவிர நமக்கு வந்து இதுக்கும் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதானிங்கிற இண்டிவிஜுவல் கம்பெனியும் அதை சார்ந்து இருக்கிற கம்பெனியும் தான் ப்ராப்ளமே தவிர மார்க்கெட்டு என்ன ஆகும், மார்க்கெட் அப்படியே கவுந்து விழுந்துடுமா அப்படிங்கிறத வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம். அதே மாதிரி முட்டாள்தனமான விஷயம். ரெண்டாவது, மார்க்கெட் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன கம்பெனிஸ் சேர்ந்து தான் மார்க்கெட் உருவாகுது. அதனால நீங்கள் அதைத்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ரெண்டாவது, அதானி நாட் ஈக்குவல் டு இந்தியா. ஸோ அதானி வந்து போயிட்டாரு அப்படின்னா இந்தியாவே கவுந்து விழுந்துரும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது. அதனால் வந்து ரொம்ப ஓவர் எக்ஸாஜரேட் பண்ணிக்கிறாங்க அதானி. ஏன்னா ஸோ இந்த விஷயத்தை வச்சு அரசியல் பண்ண முடியுங்கிறதுனால ஏதோ ஒரு சீட்டு வேணும் இல்லையா, ஏதோ ஒரு பர்டிகுலர் டாபிக் வேணும், ஏதாவது ஒரு இஷ்யூ வேணும் அரசியல் பண்ணுறதுக்கு. அரசியல் அப்படிங்கிறதே வந்து ஒரு இஷ்யூவை பெருசு பண்ணி அதை எந்த அளவுக்கு பெருசு பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு ஆதாயம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அரசியல். அதனால் அவங்க அதை பண்ணுவாங்க. நம்ம வந்து அதுக்காக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா கார்பரேட் கம்பெனியும் பெஸ்ட்டு கம்பெனிஸ் எல்லாம் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அதானி போய் நோண்டிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள வந்து அவங்க கவர்மெண்ட் பார்த்துக்குவாங்க. என்ன லீகல் ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை அவங்க எடுக்கட்டும். அதே மாதிரி எந்த ஒரு வீடியோலையும் நான் அதானியோடைய ஷேர்ஸை வாங்குறதோ அனலைஸ் பண்ணுறதோ, ஜஸ்ட் அதை பற்றி இதை சும்மா அனலைஸ் பண்ணி பார்க்கலான்னு பண்ணுறதோ இல்லை ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதோ எதுவுமே நான் இது வரைக்கும் பண்ணது கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது. ஏன்னா அந்த கம்பெனியுடைய வேல்யூஷன் பார்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் நிறைய ஓவர் வேல்யூடு தான். அதனால் அதை பற்றி நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறதும் கிடையாது. எந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும் அதானியெல்லாம் நான் வாங்க சொல்லியிருக்க மாட்டேன். நான் ஈவன் தோ ட்ரேடிங்க்கு கூட அதானியோடைய ஷேர்ஸை நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா நமக்கு அது தேவையே இல்லாத விஷயம். நம்ம வந்து நமக்குன்னு மெத்தடாலஜி இருக்குது, ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம ஆல்ரெடி இன்வெஸ்டர்ஸ் தமிழ் பிளாட்ஃபார்மில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். எப்படி ஒரு ஸ்டாக்கை வேல்யூஷன் பண்ணணும், எப்படி ஃபண்டமெண்டல் அனலைசஸ் பண்ணணும், ப்ளஸ் டெக்னிக்கல் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்விங் ட்ரேடிங் யூஸ் பண்ணணும், எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இப்போது அதை பேஸ் பண்ணி போயிட்டே இருங்களே தவிர தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு கம்பெனியுடைய விஷயத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு அவங்கக்கிட்ட ஒரு 100 ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ ஏன் அதில் சும்மா ஒரு ஷேர் வாங்கலாம், 2 ஷேர் வாங்கலாம், நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டைமை. அதனால் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி செபி அப்படிங்கிறது வந்து இஷ்யூக்கு வருவோம். இப்போது ஓகே, அதானி இண்டன்பர்க் அப்படிங்கிறது வந்து இப்போ செபி வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா செபி அப்படிங்கிறது வந்து ஒரு என்டிட்டி. அதாவது வந்து சீஃப் மினிஸ்டர் மாறலாம், சிஎம் மாறுவாங்க, பிஎம் மாறுவாங்க. ஆனால் அரசுடைய அரசியல் சாசன சட்டம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோடைய சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம், கவர்னன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் செபி அப்படிங்கிறது வந்து ஒரு செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. காங்கிரஸ் ஆட்சி காலத்துலேயும் இருந்தது, இப்போவும் இருக்கும், இனிமேலும் இருக்கும். அதனால் வந்து அந்த ஒரு சேர்பர்சனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலுக்கு வந்து பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணிட முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா அவங்களும் சிக்குவாங்க. ஏற்கனவே ஒருத்தருக்கு சாமியாருக்கு மெயில் அனுப்புனாங்க இல்லையா, ப்ரீவியஸ் செபி நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சாமியார் பேரை கேட்டு மெயில் அனுப்புன ஒரு ப்ரீவியஸ் பர்சன் இருந்தாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எதுவும் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா,
நான் திருப்பி அதான் கடைசியில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கம்பெனி மேட்டர். நீங்கள் வந்து ஒரு அமாம் சோப் வாங்குறீங்க, ஒரு லைபாய் சோப் வாங்குறீங்க, அதே மாதிரி ஒரு ஒரு மேக் புக் வாங்குறீங்க, ஒரு மாருதி கார் வாங்குறீங்க, பைக் வாங்குறீங்க, ராயல் என்ஃபீல்டு வாங்குறீங்க, ஒரு பஜாஜ் ஸ்ப்ளெண்டரோ சம்திங் ஏதாவது வாங்குறீங்கன்னு வச்சுங்க. அந்த கம்பெனிஸ்க்கும் மக்களுடைய தொடர்புக்கும் அந்த கம்பெனியுடைய ஸ்ட்ராட்டஜிக்கும் கார்பரேட் கவர்னன்ஸுக்கும் தான் சம்மந்தமே தவிர அதுக்கும் அதானிங்கிற ஒரு தனிப்பட்ட கம்பெனி வந்து வச்சுக்கிட்டோ இல்லை செபிங்கிற ஒரு கம்பெனி ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டோ நம்ம வந்து மார்க்கெட்டை கவுத்தலாம் நினச்சிங்கன்னா அது வந்து ஆக்சுவலாக அது ஆப்பர்ச்சுனிட்டியில தான் முடியுமே தவிர அது வந்து நமக்கு ப்ராப்ளமே ஆகாது. ஏன்னா நான் கண்டினியூஸாக நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவை நான் வந்து நிறைய சஜஷன்ஸ் டிப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துட்ருக்கேன். டிப்ஸ் மீன்ஸ் கால்ஸ் கிடையாது, எஜுகேஷ்னலாக என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்ருக்கேன். அப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் கிளியராக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேயே ஆகஸ்ட்லேயே நமக்கு கிளியராக கிட்டத்தட்ட 18% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. அதில் வந்து ஒரு கம்பெனி -3% லாஸ் ஆச்சு. ஸோ அந்த கம்பெனியை நம்ம செல் பண்ணாலுமே 15% நம்ம வந்து ப்ராஃபிட்டில் தான் இருக்கோம். நம்ம வந்து தொடர்ந்து பையிங் மோடில் தான் இருக்கிறோம், சரிங்களா? ஏன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ணுற விதமும் நம்ம சூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் டிஃப்ரெண்ட்டு. அந்த மெத்தடாலஜிஸ் நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். சும்மா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நாட் சயின்டிஃபிக். இப்போ வந்து செபியுடைய சேர்பர்சன் என்ன பண்ணாங்க, அதானி என்ன பண்ணாங்கிறதெல்லாம் சயின்டிஃபிக் கிடையாது. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி ஒரு ஸ்டாக்காக வேல்யூஷன் பண்ணணும், அதே மாதிரி எப்படி வந்து ஒரு ஃபண்டமெண்டல் அனலைசஸ் பண்ணணும், எப்படி வந்து டெக்னிக்கல் அனலைசஸ் பண்ணணும், அதை வச்சு நம்ம எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த மெத்தட்ஸை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது, அதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, இதெல்லாம் தான் நமக்கு மேட்ரே தவிர மற்ற எந்த விஷயமும் மேட்ரு கிடையாது. இந்த அதானி இஷ்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. உங்களுடைய நாலேஜ், பொலிட்டிக்கல் நாலேஜ், நம்மளுடைய கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது எல்லாமே வந்து நாலேஜுக்காக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதுக்கும் மார்க்கெட்டுக்குமே கூட பெரிய லெவலில் சம்மந்தம் இல்லை, மார்க்கெட் இம்பேக்ட் பண்ணாது. ஏன்னா இவங்க செல் பண்ணும் போதெல்லாம் நான் பை தான் பண்ணிட்டு இருந்தேன், நல்ல ப்ராஃபிட்டில் நான் எக்ஸிட் ஆகிட்டு தான் இருந்தேன். ஆனால் எந்த கம்பெனி பை பண்ணுறோம், என்ன ப்ரைஸ் பை பண்ணுறோங்கிறத பொறுத்து இருக்குது. அதனால் கம்பெனிஸை வந்து வேல்யூஷன் பண்ணி தான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரு. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போது நம்மளுடைய இந்த ஜஸ்ட் வந்து நிஃப்டியே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக என்ன ஆகிட்டு இருக்கு, என்ன பிரச்சனை இவனுக்கு? ஸோ இப்போது நிஃப்டியே பாருங்கள், நிஃப்டியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 நாளாக 8 டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் மோட்லேயே தான் இருந்திருக்கிறான், ஓகேங்களா? ஒரு ட்ரெண்ட் லைனை பேக் அவுட் பண்ணிவிட்டு கன்சாலிடேஷன் மோட்லேயே தான் இருந்திருக்கிறான். இப்போ ஆனாலும் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எவ்வளோ ரிட்டர்ன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், சரிங்களா? நம்ம வந்து சஜஸ்ட் பண்ண இந்திரஸ் பிரசாத் மெடிக்கலோ, தீபக் ஃபெர்டிலைசரோ இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணல. அதாவது கால்ஸ் டிப்ஸ் கொடுக்குறது வந்து இல்லீகல், அதனால் நான் அதை கொடுக்கல. நான் வந்து எஜுகேஷனல் பர்பஸாக நான் வந்து கம்பெனிஸை மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து வேல்யூஷன் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேல்யூஷன் பண்ணுறதுக்கு இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்டே இருக்குது, investors.tamil.comனு போனீங்கன்னு வச்சுங்களேன். investors.tamil.com அப்படிங்கிறது போனீங்கன்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஷன், ஈக்விட்டி வேல்யூஷன் மாஸ்டரி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா? இந்த கோர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்குது. ஈக்விட்டி வேல்யூஷன் மாஸ்டரிங்கிற இந்த கோர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து எல்லாமே லேர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். பேசிக்காக நீங்கள் முதல் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் எப்படி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுறது, கம்ப்ளீட்டாக பேசிக் நாலேஜ்லேருந்து உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை எல்லாமே இந்த கோர்ஸில் கொடுத்துருக்கேன். இப்படி எந்த கோர்ஸ் லைனாக 1 2 3 4 5 6 இப்படி இந்த ஆர்டரில் நீங்கள் வந்து பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஆப்ஷன்ஸில் எப்படி வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக ஹெட்ஜிங் பண்ணி நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம வந்து ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லா கோர்ஸையுமே நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இது எல்லா கோர்ஸுமே சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் தான், ஓகேங்களா? நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் மாதிரி ஒரே நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஃபீஸ் கொடுத்து இந்த எஜுகேஷனல் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸஸையுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதை பார்த்தவங்களுக்கு மோஸ்ட்லி தெரியும் நான் கொடுத்த கம்பெனிஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் என்ன மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுன்னு. இந்த நடுவில் எவ்வளோ தூரம் பேனிக் ஆகிட்டாங்கன்னு பாருங்கள் மக்கள். அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துலையும் பாருங்கள், இந்த இடத்துலையும் என்ன பண்ணாங்க, பேனிக் தான் ஆனாங்க மக்கள். வந்து இந்த இடத்துலையும் பெரிய பேனிக் தான் ஆனாங்க.
ஆனால் என்னாச்சு கடைசியில் மார்க்கெட்டு எங்கே போச்சு? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் பாயிண்ட், அதாவது ஒரு கன்சாலிடேஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா? இந்த கன்சாலிடேஷன் பாயிண்ட் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த கன்சாலிடேஷன்ல எகெயின் அக்யூமுலேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அக்யூமுலேஷன் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணிருப்பாங்க. எதை அக்யூமுலேட் பண்ணுவாங்கன்னா, மேபி இந்த என்டையர் நிஃப்டியுமே வந்து இப்போ ஒரு டிஸ்கவுண்ட்ல இருக்கு, இதையும் அக்யூமுலேட் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் இண்டிவிஜுவல் கம்பெனிஸ் தனித்தனியாக நீங்கள் இண்டிவிஜுவல் கம்பெனிஸை நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அந்த இண்டிவிஜுவல் கம்பெனியுடைய வேல்யூஷனை பொறுத்து அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் பாருங்க, இங்கே ஒரு நியூஸ் வந்துடும், இங்கே ஒரு நியூஸ் வந்துடும், இங்கே ஒரு நியூஸ். மார்க்கெட் அப்படிங்கிறது வந்து ஃபண்டமெண்டலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி டெக்னிக்கலாக யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டான ப்ரைஸில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. அதுக்கு மெயின் அந்த பயம் வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு சாலிடான அண்டர்ஸ்டாண்டிங் எஜுகேஷன் இருக்கணும். அந்த எஜுகேஷனை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். நம்ம சேனலே நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கம்ப்ளீட்டாக மார்க்கெட்டை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னு சொல்ல முடியும். அப்போ இங்கே வாங்கினவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இங்கே வித்துட்டு இருப்பாங்க. இங்கே வாங்கி இங்கே வேல்யூஷன் வந்திருக்கும், இங்கே வித்துட்டு இருப்பாங்க. திருப்பி இறங்கும் போது அந்த இடத்துல வந்து புதுசாக கம்பெனிஸாக அக்யூமுலேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நியூஸை கேட்டு பேனிக் ஆகி இது பண்ணிருப்போம். அதே மாதிரி நியூஸ் அப்போ வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, நியூஸை வச்சு ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. அது என்ன நியூஸ், அந்த நியூஸ் என்ன சொல்ல வருது நமக்கு, அதுக்கு உண்டான அடிப்படை என்ன. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி அந்த கம்பெனி போஸ்ட் பண்ண ப்ராஃபிட் அண்ட் லாஸு அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒரிஜினலா அப்படிங்கிற கொஷின் வந்துடும் நமக்கு. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வேல்யூஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஒரு பெரிய ரிஸ்க். அதே மாதிரி இண்டஸ்ட்ரி நியூஸ் வருது, இதை எக்ஸ்போர்ட் பண்ண பேன் பண்ணிட்டாங்க, இல்லை இம்போர்ட் பண்ண பேன் பண்ணிட்டாங்க, அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்கு டேக்ஸ் அதிகமாக போட்டாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக லாபம் கம்மியாகும், நெட் ப்ராஃபிட் கம்மியாகும், அப்போ ஃபியூச்சருடைய growth கம்மியாகும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து நியூஸ் இம்பார்ட்டண்ட்டே தவிர பொலிட்டிக்கலாக வந்து ஒருத்தர் கிளைம் பண்ணுறது. இப்போ இந்த ஹிண்டன்பர்க் கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஹிண்டன்பர்க் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் இப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரூஃப் கனெக்ஷன்ஸாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கொஷினபிளான ஒரு மேட்டர் வந்து கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுக்குறாங்க. அந்த ப்ரூஃப் எல்லாம் வந்து பத்தாதுங்க கண்டிப்பாக. இன்னொன்று சொல்கிறேன் என்னென்னா, அந்த அதானி குரூப்பு அந்த அதானி கம்பெனிஸ் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், நமக்கு என்ன பிரச்சனை? நம்ம தான் அதானி ஷேர்ஸே வாங்கலை. அவங்கனால வந்து மார்க்கெட்டை வந்து டிசைட் பண்ண போகிறது கிடையாது. அதனால் அவங்க வந்து நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ரு கிடையாது. ஆனால் என்னென்னா, அவங்களுடைய ஷேர்ஸை வாங்கியிருக்கிற இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோ ஒருவேளை செல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறதுக்காக ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. அப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேக்கபிள் சுச்சுவேஷன் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த ஷேக்கபிள் சுச்சுவேஷன் வந்து நமக்கு வந்து பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தானே தவிர அது வந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கிடையாது. அதை வந்து நீங்கள் புரிஞ்சுங்க. அது என்ன நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோங்கிற பொறுத்து தான் ஆப்பர்ச்சுனிட்டியாங்கிறது தெரியும். நான் ஆல்ரெடி இந்த இடத்துல ஃபாலோ ஆகும்போதே நான் சொன்னேன், இது ஒரு மேட்டரே கிடையாது, இம்பாக்ட் ஆகாதுன்னு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல நான் அக்யூமுலேட் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய ஷேர்ஸ் வந்து மேலே போச்சு, நான் ப்ராஃபிட்டும் புக் பண்ணேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ கூட போட்டிருக்கோம் பாருங்கள், அதில் அந்த மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 2-3 ஸ்டாக்ஸ் போட்டிருக்கேன். ப்ரீவியஸாக என்னோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அதில் இந்த ரீசெண்டாக இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நம்ம பை பண்ணது செல் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். அதாவது கால்ஸ் கொடுக்குறதில்ல, திரும்ப சொல்கிறேன், நம்ம கால்ஸ் கொடுக்குறதில்ல, அது வந்து இல்லீகல். அது வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு பர்சன் தான் பண்ணணும். நம்ம வந்து எஜுகேஷனலாக எப்படி நீங்களே அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஒரு ஒரு பர்டிகுலர் கம்பெனிஸ் இருக்குன்னா அந்த கம்பெனிஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். நம்ம டெலிகிராம் குரூப்லேயே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், எஜுகேஷனை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து அதானியை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. உங்களுடைய மைண்டையும் டைமையும் எனர்ஜியும் அதானியை வச்சுட்டு வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகட்டும், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.